பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் இல்லங்களில் தொழுகையை தொழுங்க, அதை ஒரு அடக்க ஸ்தலங்களாக ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில தொழுகைகளை இல்லங்களை தொழுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மரணம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டாம் என்று தடை செய்தார்கள். ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள் துக்கத்தை அனுஷ்டிக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க சுருமாயிடக்கூடாது, வாசனை பொருட்களை உபயோகிக்கக்கூடாது. இது நல்ல சாயம் உள்ள துணிகளை அடையக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க. ஜனாசா பின்னாடி போகிறதையும் தடை செய்தார்கள். அதுக்கடுத்து சுபுகுக்கு பிறகு சூரியன் உதயமானதுலேருந்து தொழுகக்கூடாது. அதே மாதிரி அசர் தொழுதுட்டு அசர் முடிஞ்ச நேரத்துலேருந்து மகரிபுக்கு முன்னாடி உள்ள அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்துலையும் தொழுகக்கூடாது. அந்த நேரத்தில் தொழுவாதீங்கன்னு தடை செஞ்சார்கள். ஒரு ரமலானுக்கு முதல் நாளும் அதற்கு முதல் நாளும் நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லி தடை செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் வழக்கமாக நீங்கள் நோன்பு நோட்டுக்கிட்டு இருந்தால் நோன்பு நோக்கிறவர்கள்னா நீங்கள் நோன்பு நோக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்காத உயிரினத்தை விலை பேசுறது. அந்த அறியாமை காலத்தில் ஒரு ஒட்டகம் குட்டி அதோட குட்டி அப்படி வாங்கிக்கிறது அப்படின்ட்டு பேசியே அவங்க வச்சு அதை தடை செஞ்சாங்க. அதை இனிமேல் அப்படி செய்யாதீங்கன்னா ஆதாரம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்களை ஆதாரம் இல்லாமல் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய சந்தேகப்படுறது பெரும் பொய்யாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவரை ஒரு குற்றங்களை துருவி ஆராயாதீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தரோட ஒரு சகோதரனோட கோபம் கொள்ளாதீர்கள், அவங்க மேலே கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணக்கு ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சகோதரர் அன்போடு இருங்க ஒரு சகோதரர்களோட அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி கோபமாக இருக்கும்போது தீர்ப்பு கூடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உணவின் தட்டில் உணவு சாப்பிடும்போது அந்த தட்டில் நடுவில் பறக்கத்து இருக்குது, அதனால் ஓரத்துலேருந்து சாப்பிடுங்க, நடுவில் இருந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு தடை செஞ்சாங்க. குர்பானி